அண்மைச் செய்தி. வார்டு மறுவரையறை இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதியளித்திருக்கிறது. பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில்தான் வார்டு எல்லை மறுவரையறை பணிகளை முடிக்க உத்தரவிடக் கோரி முனியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கு ஒதுக்கப்படும் வார்டுகள் குறித்து முடிவு செய்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் நீதிபதி தனபால் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்காக வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் மாநில தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆகியோர் வார்டு மறுவரை மற்றும் மதிப்பீட்டு பணிகள், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யாமல் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பை வெளியிடப்பட மாட்டாது என்று உத்தரவாதம் அளித்தார்கள். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி.